சண்டைக்கோழி சீரியல் நாளைக்கான எபிசோட்கான ஒரு சூப்பரான ப்ரோமோ ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஹாஸ்பிட்டலிருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வந்த விக்ரம் ஐஸ்வர்யாவை பார்த்து யாருன்னு கேட்ட உடனே எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. டாக்டர் பெருமாள் கிட்ட விக்ரம்க்கு ஞாபகம் இல்லாத எந்த ஒரு விஷயத்தையும் பேச வேண்டாம்னு சொல்லியிருப்பாங்க. இதனால் யாரும் எதுவும் விக்ரம் கிட்ட அதை பற்றி பேசியிருக்க மாட்டாங்க. இன்னொரு பக்கம் டாக்டர் மகா கிட்ட விக்ரம் அவரோட கடந்த காலத்தில் ஒரு சில மாதங்களையோ ஒரு சில வருடங்கள் நடந்த விஷயங்களை அவர் மறந்துருக்கலாம். அது எதுன்னா சொல்ல முடியாது. அவங்களுடைய பேச்சு நடவடிக்கையை வச்சு தான் நாம் அதை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி விக்ரமை யார் டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிகிட்டு போனாங்க அப்படின்னு மகா கேட்டிருப்பாங்க. விக்ரம் யார் அப்படின்னும் மகா கிட்ட சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு மகா விக்ரமை பார்க்கறதுக்காக சென்னைக்கும் வந்திருப்பாங்க. ஒரு கோவிலில் விக்ரம்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. விக்ரம்க்கு கால் பண்ணி அந்த கோவிலுக்கு வர சொல்லியிருப்பாங்க. விக்ரமும் அதே கோவிலுக்கு மகாவை மீட் பண்ணுறதுக்காக போயிருப்பாங்க. அதுக்கப்புறமா விக்ரம் வீட்டுக்கு வராரு. நந்தினி கிட்ட அம்மா உங்களுக்கு மகான்ற பேரில் யாரையாச்சும் தெரியுமா அப்படின்னு கேட்ட உடனே நந்தினி பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. விஜய் ஒரு பக்கம் மகான்றவங்க வேறு யாரும் கிடையாது விக்ரம், அவங்க உன்னோட ஒய்ஃப் தான், இதை கூட உங்க கூட சொல்ல முடியாத நிலைமையில் நாங்கள் இருக்குமே அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். நந்தினி அமைதியாக நின்றுட்டு இருக்கிறத பார்த்து விக்ரம் என்னம்மா நான் கேட்டுகிட்டே இருக்கேன், நீங்கள் அமைதியாக இருக்கீங்களே அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது நந்தினி எதுக்குப்பா கேட்குற அப்படின்னு கேட்கும்போது விக்ரம் சொல்கிறாங்க, இல்லை நான் சும்மா தான் கேட்டேன், தெரிஞ்சுக்க தான் கேட்டேன், சரி அதை விடுங்க அப்படின்னு சொல்லி பாக்கெட்லேருந்து அவர் மகா கழுத்தில் கட்ட தாலியை எடுத்து காமிக்கிறாங்க. சரி இந்த தாலியை பாருங்கள், இந்த தாலி யாரோடது, உங்களுக்கு இதை பற்றி ஏதாவது தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது ஐஸ்வர்யா அதை பார்த்துட்டு இது மகா கழுத்தில் இவர் கட்டின தாலியாச்சு, இது எப்படி அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க. கரெக்டாக அந்த சமயம் பார்த்து இன்ஸ்பெக்டர் செல்லம்மா அங்கே வராங்க. இன்ஸ்பெக்டர் செல்லம்மாவை பார்த்த உடனே நந்தினி யோசிக்கிறாங்க, என்ன இவ வந்திருக்கா, ஒருவேளை மகா பற்றின விஷயத்த இவ விக்ரம் கிட்ட சொல்லிடுவாளோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இதோட இந்த ப்ரோமோ முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.